ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அளிச்சு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த மாதத்தில் நம்முடைய காரியங்கள் 6 மாத காலத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்து வர பண்ணினார். இந்த புதிய மாதத்தில் புதிய தேவைகள், புதிய காரியங்கள், புதிய திட்டமிடுதல்கள், நிறைய புதியனவை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்திருப்போம். அந்த இருதயத்தில் வைத்திருக்கிற காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, நீர் பார்த்து கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும், நீர் செயல்படுத்தும், நீர் அதில் கிரியை செய்யும், நீர்தான் என்று சொல்லி அவரை முன்னிறுத்தி நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் பின்னுக்கு தள்ளி நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவரை நோக்கி பார்க்கிறது, கூப்பிடுகிறது, கேட்கிறது, அவரிடத்தில் சொல்லுகிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது, அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று. அப்போ நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவன் நமக்கு வைத்திருப்பான். ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன தியானம். நீங்கள் வேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்பேன். இந்த யோசேப்பு ஒரு காலகட்டத்திற்குள் எகிப்திற்கு வருகிறார். இந்த காலகட்டத்தில் எகிப்திற்கு வருகிறது தேவன் ஒரு காலம் வைத்திருக்கிறார். யோசேப்பை கொண்டு செய்வதற்கு ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய இருதயத்தில் அது இருக்கிறது, அது வெளியில் தெரியவில்லை. இப்போ யோசேப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எகிப்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார். அங்கே அடிமையாக இருக்கிறார். போத்திபார் அவரை விலைக்கு வாங்குகிறார். பின்பு அடிமை என்ற அந்த நிலையில் மாறி தன் வீட்டில் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக அவனை மாற்றி ஒப்பு கொடுக்கிறார். இந்த யோசேப்பு அழகிய மேனி உடையவர்.
சிவந்த மேனி. எகிப்தியர்கள் கொஞ்சம் கருப்பு தான். ஆனால் எபிரேயர்கள் நல்ல கலராக நிறமாக இருப்பார்கள். அப்போ யோசேப்புடைய மனைவி, அதாவது போர்த்தேப்பாருடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் வைக்கிறார். அப்படி பல நேரங்களில் அவளை தொந்தரவுப்படுத்துகிறார். அவன் முடியாது என்று சொல்லிவிடுகிறான். பின்பு வீணான படி அவன் மேல் சுமத்தி அவன் வீட்டுக்காரர் போர்த்தேப்பாரிடத்தில் அவனை அடித்து துன்பப்படுத்தி சிறையில் தள்ளும்படி காரியத்தை நடப்பித்து விடுகிறார். இப்பொழுதும் யோசேப்பு சிறைச்சாலைக்கு வந்து விடுகிறான். அங்கேயும் ஆண்டவர் யோசேப்போடு கூட தான் இருக்கிறார். திட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை, திட்டத்தை சொல்லவே இல்லை. இதுதான் நான் உன்னை கொண்டு செய்ய போகிறேன், நீ காத்திரு என்று சொல்லவே இல்லை. அங்கே 2 பேர் வருகிறார்கள். அவர்கள் சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியவில்லை. யோசேப்பு சொல்லுகிறான், அந்த சொப்பனத்தை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறேன் என்று. அந்த சொப்பனத்தை சொல்கிறார்கள், இவன் அர்த்தத்தை சொல்லுகிறான். அதன்படியே நடக்கிறது. ஆனாலும் யோசேப்பு மறக்கப்பட்டு போனான். தேவ திட்டம் அப்போ தான் கைகூடி வர ஆரம்பிக்கிறது. இவன் சொல்லி அனுப்புகிறான் பானபாத்திரக்காரனிடத்தில், ஐயா, நான் கலவலா என்னை திருடி கொண்டு வந்து இங்கே விற்றுட்டாங்க. நீங்கள் பார்வோன் இடத்துல சொல்லி இந்த சிறையிலேருந்து வெளியே கொண்டு வந்து என்னை விடுவிச்சிருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் ஐயா. சரி தம்பி, நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ட்டு போனவன் பார்வோனை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான். 2 வருஷம் ஓடிடுச்சு. யோசேப்பு நடிச்சிருப்பான். இந்த பானபாத்திரக்காரன் ஒருத்தன் வந்தான், சொன்னோம் பாருங்க, கடைசியாக பழி வாங்கிட்டு போயிட்டான். என்னை காப்பாற்றிருக்கலாம், அவனுக்கு பவர் இருக்குது, இந்த பவர் இருந்து எனக்கு ஒன்றும் செய்யாமல் போயிட்டான் அப்படின்னு யோசேப்பு புலம்புறான். உங்களை மாதிரி தான் நீங்கள் புலம்புவீங்கள. அந்த மனுஷனுக்கு பவர் இருக்குது, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கி தந்திருக்கலாம். அந்த மனுஷனுக்கு பவர் இருக்குது, இந்த காரியத்தை எனக்கு பேசி ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கலாம். அந்த மனுஷனுக்கு பவர் இருக்குது, ஆனால் அவன் அதை செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். இப்படி இந்த பவரை குறித்து யோசிப்பு யோசித்ததைப் போல நாமும் சில வேளைகளில் யோசிப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த யோசனைக்கெல்லாம் இடமே கொடுக்காத ஆண்டவர். காத்திருக்கிறார். நேரம் வந்துடுச்சு, பார்வனுக்கு சொப்பனம் வந்துடுச்சு. இப்போ அந்த சொப்பனத்தை சொல்கிறதுக்கு, அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பானபாத்திரக்காரன் அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ யோசேப்புன்னு ஒரு தம்பி இருக்கானே, அவனை சொல்லாம விட்டோமே அப்படின்ட்டு இப்போ பார்வன்கிட்ட போய், ஐயா நான் இப்படி இருந்தேன், சிறையில் இருந்தேன், அப்போ நான் சொப்பனத்தை கண்டேன், அவன் சுயம்பாகிய சொப்பனத்தை கண்டான், இந்த ஒரு தம்பி அங்கே இருக்கான் சிறைச்சாலையில், அவன்கிட்ட சொன்னோம், அவன் எங்களுக்கு அர்த்தத்தை சொன்னதின்படியே நடந்தது. நான் மீண்டும் பானபாத்திரக்காரனாக வந்துட்டேன், அவனை நீர் தூக்கி போட்டு உங்களுடைய ஜென்ம நாளில் நீர் அவனை எங்கள் தலைகளை உயர்த்தி அவனை தூக்கி போட்டு என்ன என் சாணத்திற்கு திரும்ப கொண்டு வந்தேன். அதை நான் மறந்துட்டேன். இப்போ இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம்னா அந்த தம்பியை கேட்டால் சொல்லிடுவான். உடனே பார்வோன் சொல்கிறாரு, கூட்டுவாங்க.
பார்வோன் கூட்டு வாங்கன்னு சொன்னது தான் தாமதம். சிறைச்சாலைக்கு அதிகாரிகள் வர்றாங்க. யோசேப்பை கடகடன்னு குளிக்க வைக்கிறாங்க. அவருடைய அழுக்க வஸ்திரங்களெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்து வைக்கிறாங்க. சவரம் பண்ணுறாங்க, நல்லா ஷேவ் பண்ணுறாங்க. முடியெல்லாம் வெட்டி பார்வோன் இடத்துல போகும்போது எப்படி இருக்கணுமோ அப்படி அவனை தயார்படுத்தி கழுத்தில் தங்க செயினெல்லாம் மாட்டி முத்து மாலையெல்லாம் மாட்டி ஆளை அப்படியே கம்பீரமாக ராஜகுமாரன் மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ யோசேப்பு என்ன நடக்குதுன்னே தெரில. யோசேப்பு யார்கிட்ட கேட்டாலும் பார்வோனுக்கு உங்களை வர சொல்லியிருக்கேன், பார்வோன் உங்களை பார்க்கணுன்னு இருக்கேன், பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறீங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஆனால் போயிட்டான். அங்கே போனோடனே பார்வோன் இவனை பார்த்து சொல்கிறாரு, நான் இப்படி சொப்பனம் பார்த்தேன், இதுக்கு அர்த்தம் சொல்லணும், மங்களகரமானதை தெய்வன் உங்களுக்கு சொல்லுவார்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துக்கு, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை விடுவித்து இதன்படி செய்ய நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி வருகிற நாட்கள் 7 ஆண்டுகள் செழிப்பு, அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் பஞ்சம். அதனால் நீங்கள் இந்த 7 ஆண்டுகள் செழிப்பில் வரக்கூடிய தானியங்களை சேர்த்து வைத்து 7 ஆண்டுகள் பஞ்சத்தில் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த திட்டம் பெரியது. ஞானமுள்ள ஒரு மனிதனை ஏற்படுத்தி அவனை அதிகாரியாக உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நவர முற்பட்டான். பார்வோன் சொல்லிட்டாரு, உன்னை விட ஞானவன் யார்? இந்த இங்கே இருக்கானங்க பாரு, வான சாஸ்திரிகள், ஞானிகள், அவன் இவன் எல்லாம் ஒருத்தனுக்கு இதன் அர்த்தத்தை தெரியல. அதனால் நீ தான் ஞானி. எனக்கு பின்னாடி நான் சிங்காசனத்தில் உயர்ந்திருப்பேன், ஆனால் நீ எகிப்துக்கு முழுவதுக்கும் நீ தான் அதிகாரி. சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உயர்ந்திருப்பேன். யோசேப்பு நினைத்தே பார்க்காத காரியம், ஆனால் தேவன் மனதில் வைத்திருந்தது, அதை நிறைவேற்றினார். இந்த காலை வேளையில் நீங்கள் கூப்பிடுறீங்க, அவர் உத்தரவு கொடுக்குறாரு, ஆனால் சில நேரத்தில் பதில் வரலையே நம்ம ஏங்குறோம்ல. நீங்கள் நிறைய விஷயத்தில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அதில் பதில் கிடைக்கலையே, ஐயோ இந்த விஷயத்தில் எனக்கு பதில் கிடைக்கலையே, ஐயோ இதில் எனக்கு ஒரு பதில் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறோம்ல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அப்போ நம்ம கூப்பிட்றோம், கேட்குறோம், காத்திருக்கிறோம். அறியாததும் ஒரு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு அறிவித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவர் என்பதை இந்த காலை வேளையில் நமக்கு அவர் விளங்க பண்ணுகிறார். எனவே நாம் இந்த தேவாதி தேவனை, இரட்சகரை, மீட்பரை கனப்படுத்தி அவரை நம்பிக்கையோடு தொழுது கொண்டு, அதாவது நம்ம எல்லா காரியத்திலையும் அவரை சார்ந்து கொண்டு, அவரை முன்னிறுத்தி கொண்டு, என்னை வழிநடத்துகிற கர்த்தர் என்று நம்ம முன்னிறுத்தி கொண்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாருமே கிடையாது. அந்த மேன்மையை, அந்த மகிமையை, அந்த ஆசீர்வாத நன்மையை நமக்கு தந்து வழி நடத்த ஆண்டவர் போதுமானவர். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க, இந்த மாதத்திலையும் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கு பதில் கிடைத்தது போல இருக்கும், ஆனால் பதில் இருக்காது. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அறியாத, நீங்கள் எட்டாத பெரிய காரியத்தை உங்களுக்கு அறிவித்து
உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதை காணப்போகிறீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தார்களோ அந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நீர் அறிவித்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ள பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.